அது வந்து இடி ரைடுக்கோ ஐடி ரைடுக்கோ இந்த சிபிஐ இந்த ரைடுகளுக்கு வந்து பயந்து கீந்து போய் அங்கே சமரசம் பேசுறதுக்கு போல. துரைமுருகன் இதுக்கு பயந்து போய் பிஜேபியில் சேர போறாரா? ஒரு மாவட்ட செயலாளர்கிட்டே 11 கோடி இருக்கும்போது அவர் தமிழக பாஜக தலைவரா இருக்காரு. ஏங்க அவங்க சம்பாரிச்சிருப்பாங்க, ஏன் சம்பாதிக்க கூடாதாங்க? முதல்வருக்கே கோடியில சம்பளம் கிடையாது, மாவட்ட செயலாளருக்கு எப்படி கோடியில பணம் வருது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. நல்லாட்சி நல்லாட்சின்னு நீங்களே சொல்லிக்கிறதுல எந்த பயனும் எல்லா மக்களும் பயன்படுறாங்க மேடம். எந்த மக்கள் பயன்படுறாங்க? ஒவ்வொருத்தரோட கூடையுமே வந்து டார்ச் லைட் வச்சுக்கிட்டு கன் வச்சுட்டா முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் சுத்திட்டு இருக்க முடியும். ஒவ்வொரு மக்களுடையும் எல்லாம் நடக்கும் மேடம். எல்லா ஆட்சியிலும் பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது வந்து முதல்வர் தானே இருக்காரு. அதெல்லாம் பொள்ளாச்சி விவகாரம் குறித்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றது திமுகவுடைய முக்கிய வாக்குறுதிகள்ல ஒண்ணு. இப்ப ஏன் முதல்வர் அதை கண்டுபிடிக்கல? விசாரணை நடந்துட்டு தான் இருக்குது, வழக்கு போயிட்டு தானே இருக்குது. எத்தனை 3.5 ஆண்டு காலம் நல்ல ஆட்சி சொல்றீங்க, 3.5 ஆண்டு காலத்துல ஏன் இன்னும் அதை கண்டுபிடிக்கல அப்படின்ற ஒரு கேள்வி வருது. 3 மணி நேரத்துல வந்து அண்ணா யூனிவர்சிட்டி விவகார குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்கல்ல. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, கண்டுபிடிப்பாங்க. நான் ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் மற்றொரு ஆட்சி மேல குற்றச்சாட்டு தூக்கி போடுவாங்க. இதை வந்து நீங்க தயவுசெய்து வந்து பெருமை தான் படணும் நடக்கிறதெல்லாம் பார்த்து. ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டதுக்கும் நம்ம பெருமைப்படணும். ஆம்ஸ்ட்ராங் கொலையில இந்த விசாரணை நடந்துட்டு இருக்கு, இந்த குற்றவாளிகளுக்கு பிடிச்சி உள்ள போட்டோமே. குற்றவாளிகளுக்கு தைரியம் எப்படி வருது? தண்டனைகள் கடுமையா இல்ல, ஈஸியா விடுவிக்கப்படுறாங்க. தண்டனை வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் தமிழ்நாடு வந்து உச்சபட்ச பல நிலைகள் உயரும். இன்னும் பல அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழகத்துல நடக்கக்கூடிய நிறைய அரசியல் தகவல்கள் குறித்து பகிர்ந்துக்கிறதுக்காக வழக்கறிஞர் கேஸ்ட்ரோ அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். இப்போ பாத்தீங்கன்னா திமுகவின் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்களோட வீட்டுல ஐடி ரெய்டு, அமலாக்கத்துறை ரெய்டு நடந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு பரபரப்பான ஒரு அரசியல் சூழல்ல வந்து டெல்லி பயணம் போயிருக்காரு. இந்த டெல்லி பயணம் குறித்து எப்படி பாக்குறீங்க சார்? டெல்லி பயணம்ன்றது வந்து அவருடைய அமைச்சரவை, அவருடைய இலாக்கா, நீர்வளத்துறை, இந்த வாட்டர் ரிசோர்ஸ் மினிஸ்ட்ரி இருக்குல்ல, அவருடைய மினிஸ்ட்ரி சார்ந்த திட்டங்களுக்காக மத்திய அரசு மத்திய அமைச்சர்கள்ட்ட பேசுவதற்காக தான் டெல்லி போனார். அது வந்து இடி ரைடுக்கோ ஐடி ரைடுக்கோ இல்லை இந்த சிபிஐ இந்த ரைடுகளுக்கு வந்து பயந்து கீந்து போய் அங்கே சமரசம் பேசுறதுக்கு போல. தயவுசெய்து அப்படி புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ டெல்லி வந்து எல்லா அமைச்சர், எம்எல்ஏ, எம்பி, முதலமைச்சர்லாம் ஆஃப் அண்ட் போகிறது தான். அது இப்போ நேற்று கிடையாது, எல்லா நாளும் போயிட்டு தான் இருக்கிறாங்க. இது ஐடி ரைட் நடந்ததுக்கு அப்புறம் போற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அதை நீங்க அப்படி கம்பேர் பண்ணக்கூடாது, அப்படி ஒப்பிட்டு பார்க்க கூடாது. இல்ல இந்த போற நேர கால சூழல் எல்லாத்தையும் வச்சு பார்க்க அதான் நீங்க அப்படி ஒப்பிடாதீங்கன்றேன். இப்ப தமிழிசை, அண்ணாமலை, பாஜகவை சேர்ந்தவர்கள், ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவங்க போறாங்கன்னா அங்க ஏதாவது உள்குத்து இருக்கும். இவங்க போறாங்கன்னா உள்குத்தும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இவங்க இயல்பா வந்து அரசு பணிகளுக்காக, எதிர்கட்சியினர் திட்டங்களை பெறுவதற்காக, நிதியை பெறுவதற்காக போறாங்க. அப்படிதான் பாக்கணும். திமுக போறது எல்லாமே இந்த மாதிரி தான். எதிர்கட்சியினர் போகும்பொழுது வந்து அதுல உள்குத்து இருக்கும், நாங்க போனா அதுல எந்த உள்குத்து இல்ல. அவங்க பாருங்க, நீங்க பாருங்களேன், அண்ணாமலை வந்து இன்னைக்கு 10,000 கோடி சுருட்டி இருக்காரு. பாஜக வந்து மாநில தலைவராக இருந்தே இன்னைக்கு 10,000 கோடி. கவுன்சிலர் ஆகலை, நீ வந்து எம்எல்ஏ ஆகலை, எம்பி ஆகலை, நீ முதலமைச்சர் ஆகலை, நீ எந்த ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஆகலை. ஆனால் இன்னைக்கு மாநில தலைவர் பொறுப்பு வச்சுக்கிட்டே இன்னைக்கு 10,000 கோடியை சுட்டியிருக்காரு, நமக்கு செய்திகள் வருது. அப்போ நீங்கள் பாருங்க, யோசிச்சு பாருங்க, ஒரு மாநில தலைவராக இருக்கும்போதே இவ்வளோ செய்கிறாருன்றப்ப அப்போ வந்து நீங்கள் இவரெல்லாம் வந்து அதிகாரத்துக்கு வந்தால் என்ன நடக்கும் இன்னைக்கு? அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பாஜக அவர் மேலே கோவத்தில் இருக்கு. அதான் அவங்கெல்லாம் பதறி ஓடுறாங்க. தமிழிசை ஓடுறாங்க, இவர் ஓடுறாங்க, எல்லாரும் ஓடுறாங்க. அது மாதிரி இவங்க ஓடல. இல்ல திமுகவுல ஒரு மாவட்ட செயலாளரா இருந்த பூஞ்சோலை சீனிவாசன் அப்படின்ற ஒரு வீட்டிலேயே வந்து 2019 11 கோடி வந்து நம்ம கையாடல் பண்ணதை பார்த்தோம். ஒரு மாவட்ட செயலாளர்கிட்டே 11 கோடி இருக்கும்போது அவர் தமிழக பாஜக தலைவரா இருக்காரு. ஏங்க அவங்க சம்பாரிச்சிருப்பாங்க, ஏன் சம்பாதிக்க கூடாதாங்க? ஒரு மாவட்ட செயலாளர் 11 கோடி சம்பாதிக்கிறாரு. அவர் தொழில் பண்ணுவாரு, பிசினஸ் ஏதாவது பண்ணிருப்பாரு, ரியல் எஸ்டேட் பண்ணுவாரு, ஏதாவது வந்து பெரிய தொழில் இன்வெஸ்ட் பண்ணி அவர் பெரிய ஒரு பணம் கொண்டு வர, பின்புலம் கொண்டு வர இருப்பாரு, ஒரு தொழிலதிபரா இருப்பாருங்க. ஏங்க ஒரு மாவட்ட செயலாளர் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஜோல்னா பை போட்டுக்கிட்டு, கதர் சட்டை, கதர் வேட்டி கட்டிக்கிட்டு நீங்க குடிசை வீட்டுல இருக்கு நினைக்கிறீங்களா? முதல்வருக்கே கோடியில சம்பளம் கிடையாது, மாவட்ட செயலாளருக்கு எப்படி கோடியில பணம் வருது அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல? ஏங்க அப்படி இல்லைங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா தொழில் பின்புலம் இருக்கும், சினிமா துறையில் இருக்கிறாங்க, பெரிய பெரிய அரசியல் பாரம்பரியம் மிக்க குடும்பங்கள். இப்போ ஆப்வியஸ்லி அவங்ககிட்ட இருக்குங்க பணம். நீங்க ஏன் அப்படி நீங்க சரி இப்ப மாவட்ட செயலர் எப்படி இருக்கணும் உங்களுக்கு? ஜோல்னா பை போட்டு குடிசை வீட்டுல சாதாரணமா சைக்கிள்ல போயிட்டு வரணுமா உங்களுக்கு? அப்ப கோடீஸ்வரனா இருக்கலாமா? எல்லா அரசியல்வாதிகளுக்கும் பணம் சேரும், சொத்து சேரும், அதிகாரம் வந்தா எல்லாம் கிடைக்கும். அது வந்து அதை பார்க்காதீங்க. மக்களுக்கு அவங்க என்ன செய்யறாங்க மட்டும் பாருங்க.
அப்ப நம்மளும் அதே மாதிரி பாஜக தலைவர் ஏன் கோடிகள்ல கையாடல் பண்ணியிருக்காரு அப்படின்னு அதையே நம்ம பார்க்கணும். உழைத்து சொத்து சேர்ப்பது என்பது வேறு, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி திருடுவது, கொள்ளையடிப்பது, மாஃபியா மாதிரி செயல்படுவது, பிறரை அரட்டுவது, மிரட்டுவது என்பது வேறு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடி, ஐடி, சிபிஐ இந்த ஜனநாயக அமைப்புகளை ஃபுல்லாக தன்னுடைய கைப்பாவையாக வந்து இன்னைக்கு பிஜேபி, ஆர்எஸ்எஸ், மோடி, அமித்ஷா அந்த கும்பல் வந்து பயன்படுத்துது. இன்னைக்கு பிஜேபி கூட்டணியில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அது மோடி கூட்டணி கிடையாது, அது இடி கூட்டணி. புரியுதா உங்களுக்கு? எல்லாருமே மிரட்டி அவங்க மேலே இருக்க வழக்குகள், ஃபெரா கேஸு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கேஸு, அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து அந்நிய செலாவணி வழக்கு, இந்த மாதிரி பொருளாதார வழக்குகள், கரப்ஷன் கேசஸ், இந்த மாதிரி எல்லா வழக்குகளையும் வச்சு இந்த கும்பலை ஃபுல்லாக மிரட்டி ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணி தமிழ்நாட்டில் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இந்த கூட்டணி வந்து மோடி கூட்டணி இல்லை, இடி கூட்டணி. புரியுதா உங்களுக்கு? அதில் வந்து அவங்கள வந்து நீங்கள் வந்து பேசுங்க. அவங்க இப்போ வந்து துரைமுருகன் இதுக்கு பயந்து போய் பிஜேபியில் சேர போகிறாரா? இல்லை இதுக்கு பயந்து அவர்னா சலைச்சவரா? அவர் எவ்வளவோ போராட்டத்தை பார்த்தவர், எவ்வளவோ வந்து அவர் போராட்ட வரலாறு அவருக்கு ஒன்று இருக்குது. திமுக வந்து இதுக்கெல்லாம் அஞ்சாது. புரியுதா உங்களுக்கு? இந்த இடி, சிபிஐ, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், ஐடி எல்லாம் வச்சு நீங்கள் திமுக மிரட்ட முடியாது. இவங்களுக்கு என்னன்னா எதிர்கட்சிகள் மிரட்டுறாங்க. இன்னும் நல்லா பாருங்க, ஏன் வந்து பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல எதுக்கு இந்த மாதிரி இடி, ஐடி, சிபிஐ எல்லாம் என்ன வேலை பார்க்குது, என்ன ரைடு போகுது? அங்கே மட்டும் ஏன் ரைடு நடக்க மாட்டேங்குது? பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல பாஜக அல்லாத இந்தியா கூட்டணி, காங்கிரஸ், திமுக, மதசார்பற்ற ஜனநாயக சக்திகள், கம்யூனிஸ்டுகள் ஆளக்கூடிய மாநிலம், மம்தா பானர்ஜி ஆளக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ், இந்த மாதிரி எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலத்தில் மட்டும்தான் இடி, ஐடி, சிபிஐ ஆக்டிவா இருக்குமா? என்னையும் ஆக்டிவா இருக்குமா? கேளுங்க, அஜித் பவர் கேஸ் என்னாச்சு? மகாராஷ்டிரால 10,000 கோடி ஊழல் வழக்கு இருக்கு அந்த ஆள் மேல. அந்த ஆள் இப்போ பாஜக கூட்டணி வந்தோன்னா துணை முதலமைச்சர் ஆயிட்டார் மகாராஷ்டிரால. இன்னைக்கு அவருடைய வழக்குகள் ஃபுல்லாக முடிச்சு வைக்கப்பட்டுச்சு. அப்போ வந்து பாஜக வந்து கரப்ஷன் பீப்புள், ஊழல் பண்றவங்களை துவைச்சு சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு வாஷிங் மிஷின், ஒரு கரப்ட் வாஷிங் மிஷின். அது அப்படிதான் பார்க்கணும். ஒரு சலவை கூட மாதிரி இருக்குது அது. இல்ல இப்ப பாஜக குறித்து பேசும்போது அவங்க RSS பின்புலம் கொண்டவங்க அப்படி எல்லாம் பேசுறாங்க. ஆனா திமுகவுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் வேல்முருகன் அவர்களே வந்து திமுகவை ஒரு RSS பின்புலம் கொண்ட கட்சி தான் இயக்குது அப்படின்னு வெளிப்படையா ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. இல்ல அப்படி அவர் சொல்லியிருக்க மாட்டாரு, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த மாதிரி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கல்ல. இப்போ RSS பாஜக வந்து இந்தியாவுக்கு எல்லா கட்சிகளுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. அப்ப திமுகவையும் இன்ஃப்ளூயன்ஸ் அவங்க உடைக்க பாக்குறாங்க, எல்லா கட்சியும் அழிக்க பாக்குறாங்க. திமுக என்பது ஒரு உறுதியான கோட்டை மாதிரி இருக்கு. கேளுங்க, பெரியாருடைய கொள்கைகள், அண்ணாவுடைய கொள்கைகள், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய வழிகாட்டுதல் கொள்கைகள், இன்னைக்கு தளபதி மு.க. ஸ்டாலின் சிறந்த நல்லாட்சி, திராவிட மாடல் ஆட்சியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் கொடுத்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு. இப்படிப்பட்ட நல்லாட்சி நீங்க உலகத்திலே பார்க்க முடியாது, இந்தியாவிலே எங்கேயும் பார்க்க முடியாது. இப்ப இந்த கட்டமைப்பை உடைப்பதற்கு அவர்கள் வேலை செய்யதான் செய்வாங்க. இல்ல அவங்களுக்கு என்னன்னா திராவிட கருத்தியல், பெரியாரிய கருத்தியல், அம்பேத்கரிய மார்க்சிய கருத்தியல், பொதுவுடைமை, இடதுசாரி கருத்தியல், இந்த முற்போக்கு சிந்தனைகள், இந்த பார்ப்பன எதிர்ப்பு, மூடநம்பிக்கை மறுப்பு, ஜாதி ஒழிப்பு, சமூக நீதி, சுயமரியாதை, எல்லாருக்கும் கல்வி, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்றத ஒழிப்பதற்கு அந்த கும்பல், அந்த பார்ப்பனிய, அந்த RSS பாஜக, சனாதன சங் பரிவார், ஜாதிய மதவெறி கும்பல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. இல்ல இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க, இதான் கான்செப்ட். இதெல்லாம் எதிர்க்கிற கொள்கைகள் இருக்கு. இந்த கொள்கைகள் சாமானியர்களுக்கு பயன்படுதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லன்றதான் மக்கள் எல்லாருமே சொல்றாங்க. மக்கள் சொல்றாங்க, நீ எப்படி சொல்லலாம்? நீங்க இந்த மாஃபியா கும்பலும் இந்த ஊடகம் இருக்கு பாருங்க, இந்த RSS பாஜகவோட கைக்கூலிகள், நீங்களே சொல்லிக்கிறதுல எந்த பயனும் இல்ல. எல்லா மக்களும் பயன்படுறாங்க மேடம். எந்த மக்கள் 40க்கு 40 கொடுத்திருக்காங்க நாடாளுமன்ற தேர்தல்ல. விக்கிரவாண்டியில ஒரு சிறுமி உயிரிழந்து, ஈரோடு கிழக்குல ஜெயிச்சோம். விக்கிரவாண்டியில ஒரு சிறுமி உயிரிழந்திருக்காங்க, அதுவும் தனியார் பள்ளியில மர்மமான முறையில. கேளுங்க, கிரைம், குற்ற நிகழ்வுகள், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், நாட்டு நடக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா ஆட்சியும் நடக்கும். அதுக்கு வந்து ஒவ்வொருத்தரோட கூடயுமே வந்து டார்ச் லைட் வச்சுக்கிட்டு கன் வச்சுட்டா முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் சுத்திட்டு இருக்க முடியும்? ஒவ்வொரு மக்களுடையும் எல்லாம் நடக்கும் மேடம். எல்லா ஆட்சியிலும் பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது வந்து முதல்வர் தானே இருக்காரு. அதெல்லாம் சிறப்பா செயல்படுறாரு. இன்னைக்கு வந்து கமிஷனர் அருண் வந்து ரொம்ப சிறப்பா செயல்படுறாரு. நம்முடைய டிஜிபி சங்கர் ஜிவால் ரொம்ப அருமையா செயல்படுறாங்க. இன்னைக்கு வந்து தமிழ்நாடு காவல்துறை சிறப்பா செயல்படுது. எல்லாத்துக்குமே உச்சபட்ச இன்னைக்கு வந்து இந்தியாவிலே சிறந்த காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை. தமிழ்நாடு காவல்துறை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில ரொம்ப சிறப்பா செயல்படுது. அதனால வந்து நீங்க திராவிட மாடல் ஆட்சி நீங்க குறைய சொல்ல முடியாது. சிறப்பா செயல்படுற காரணத்துக்காக தான் வந்து இவ்வளவு எளிமையா, இவ்வளவு மக்களுக்கு அக்சசபிளா களத்துல இறங்கி, இவ்வளவு சாதாரணமா, இவ்வளவு ரொம்ப பொறுமையா, ஜனநாயக முறைப்படி எல்லாரையும் அரவணைச்சு, எல்லாரையும் நேசித்து, ரொம்ப சாதாரணமா இன்னைக்கு வந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் மக்களுக்கான ஆட்சியை சிறந்த நல்லாட்சி அப்படி சாதாரணமா பண்றதுனால FIR லீக் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து இன்ஃபர்மேஷன் சென்டர் கொடுத்த ஒரு டெல்லியில இருக்கக்கூடிய மத்திய தகவல் அமைப்பு சொல்லிட்டாங்களே, எங்களுக்கு வந்து டெக்னிக்கல் கிளிச்சஸ் இருந்தது, இந்த மாதிரி நாங்கள் புது சட்டங்கள் 3 குற்றவியல் சட்டம் மாற்றிருக்கிறோம், IPC வந்து முன்னாடி இருந்தது, அதில் டெக்னிக்கல் கிளிச்சஸ் இருந்தனால வந்து FIR வந்து எங்கள் தவறால தான் லீக் ஆச்சு
டெக்னிக்கல் கிளிச்சஸ்னால, கோளாறுனால, டெக்னாலஜிக்கல் FIR கோளாறுனால leak ஆனது சொல்லிட்டாங்களே ஒரு இவங்க. technical glitchனா கூட- அண்ணாமலை கத்துன்னு கத்துனார்ல, இப்ப போய் அங்க கத்துங்க, நீங்க மத்திய அரசு போய் கத்துங்க. இல்ல அது ஒரு டெக்னிக்கல் கிளிச்னாலும் ஒரு அமைச்சர் அவர்களும் ஏங்க, அது- அருண் ஐபிஎஸ் அவர்களும் பேசக்கூடிய அருண் ஐபிஎஸ் கருத்துக்களே கிளியரா முரணா சொல்லிட்டாரு. இருக்கு. அருண் ஐபிஎஸ் கிளியரா சொல்லிட்டாரு, இது வந்து டெக்னிக்கல் கிளிச்சஸால வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே தான் அவங்களும் சொல்லிட்டாங்க. இப்ப திமுக அரசுக்கும் அருண் ஐபிஎஸ் என்ன தப்பு பண்றாரு? அவர் சரியா தான் செயல்பட்டு இருக்காரு. இல்ல அமைச்சர் சொல்லக்கூடிய இன்னைக்கு வந்து கருத்துக்கும் அவர் அருண் சொல்லக்கூடிய ஐபிஎஸ்லாம் கருத்தும் வந்து முரண்படுது. தமிழ்நாட்டு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். இன்னைக்கு அருண் ஐபிஎஸ், சங்கர் ஜிவால்லாம் தமிழ்நாட்டு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். இன்னைக்கு அவங்க எவ்வளவு சிறப்பா லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்றாங்க தெரியுமா உங்களுக்கு? அதனால வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் நல்லா தெரியும் யார்கிட்ட பொறுப்பை கொடுக்கணும், எப்படி அரசு நிர்வாகம் பண்ணணும், சட்ட ஒழுங்கு. நீங்க எவ்வளவு லா அண்ட் ஆர்டர் நீங்க தமிழ்நாட்டுல எவ்வளவு பரவாயில்ல. அவ்வளவு பொறுப்பு இருக்கக்கூடியவங்க ஏன் முன்னுக்கு பின் முரணான ஒரு கருத்துக்களை ஊடகங்கள் முன்னாடி சொல்றாங்க அப்படின்ற கேள்வி எழுதல. இல்ல மேடம், எல்லாருமே சரியான கருத்து தான் பதிவு பண்றாங்க. எது சரியா நீங்க அருண் ஐபிஎஸ் என்ன தப்பு சொல்லிட்டாருன்றீங்க? அவர் அமைச்சர் கரெக்டா பேசுறாரு. அவரு இல்ல அவரு சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, மாணவி வந்து புகார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அமைச்சர் சொல்லும் போது அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துல அந்த கமிட்டி வந்து புகார் கூட கொடுத்தாங்க. குறைய ஏதாவது ஒண்ணு பேசியிருப்பாங்க மேடம். ஆனா வந்து இது என்ன கூட சொல்றேன்னா குறைய வந்து பேச இங்க வேண்டிய ஒரு பாருங்க, விஷயம் கூட கிடையாது. குறைய பேச வேண்டிய விஷயம்ன்றது இல்ல மேடம். அவர் கருத்து அவர் ஒரு ஸ்டைல சொல்லியிருப்பாரு, இவர் ஒரு ஸ்டைல சொல்லியிருப்பாரு. ஆனா வந்து அவங்க நோக்கம் என்பது கண்டிப்பா வந்து சொல்ல வேண்டிய விஷயம் இது கிடையாது. எந்த ஸ்டேட்லயுமே, உத்தரப்பிரதேஷ் நீங்க இந்தியா முழுக்க எடுத்துக்கோங்க, 3 மணி நேரத்துல குற்றவாளியை உடனே பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி நீங்க உள்ள வச்சிட்டாங்க, கைகால உடைச்சு விட்டாங்க. யார் அந்த சார் அப்படின்ற கேள்விக்கு இன்னும் விடை கிடைக்காம இருக்கு. அது வந்து விடை கிடைக்கும், இந்த விசாரணையில விடை கிடைக்கும். அதுக்கு வேலை பார்த்தா இருக்குது தமிழ்நாடு 3 மணி நேரத்துல குற்றவாளியை இது எங்கேயுமே நடக்காது மேடம். இது இந்தியால 3 மணி அதுக்கு நேரத்துல வந்து உண்மையிலே சொல்றேன், முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், திமுக அரசு, திராவிட மாடல் நல்லாட்சி தரக்கூடிய திராவிட மாடல் அரசையும், அருண் ஐபிஎஸ்ஸையும், சங்கர் ஜிவாலையும் பாராட்டணும். 3 மணி நேரத்தை தூக்கிட்டாங்க பாருங்க. அதான் தமிழ்நாடு போலீஸோட பவர், அதான் முதலமைச்சர் ஸ்டாலினோட பவர். இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இல்ல, திமுக அரசு இல்லைன்னா இன்னைக்கு இந்த குற்றவாளி சிறைக்கு வந்திருக்க மாட்டான். அவர் வாய் திறக்காமலே இருக்காரு. பொள்ளாச்சி மேட்டர் என்னாச்சு? பொள்ளாச்சியில வந்து 1500க்கும் மேற்பட்ட பெண்கள் என்ன கற்பழிக்கப்பட்டு, சூறையாடப்பட்டு, வன்கொடுமை செய்யப்பட்டார்கள், டார்ச்சர் பண்ணப்பட்டாங்க. ரொம்ப மோசமானது இந்தியாலே நடந்தது, நம்ம முதல்வர் உலகத்திலுமே நடந்திருக்காது. ஒரு நிமிஷம், ஐடிஎம்கே கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு? எடப்பாடி பழனிசாமி அப்ப இருந்த முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அதிமுக என்ன பண்ணிட்டு நம்ம இருந்தாங்க? முதல்வர் வந்து திமுக இந்த ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதி, அதை பத்தி நான் ரொம்ப டீப்பா பேசணும்னு வச்சுக்கோங்க. முக்கிய வாக்குறுதி என்ன அதுதானே. ரொம்ப வந்து நாரிரும். என்ன பொள்ளாச்சி விஷயத்தை பத்தி நான் இல்ல பேசினேன். பொள்ளாச்சி நீங்க விவகாரம் பொள்ளாச்சி விஷயத்தப்ப திமுக ஆட்சி இருந்தது நான் சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. பொள்ளாச்சி விஷயத்த அன்னைக்கு திமுக ஆட்சி இருந்திருந்தா இன்னைக்கு அந்த கயவர்களும், அந்த குண்டர்களும், அந்த அயோக்கியர்களும், அந்த அநியாயவாதிகளும் இன்னைக்கு சிறையில் இருந்திருப்பாங்க. பொள்ளாச்சி விவகாரம் குறித்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றது திமுகவுடைய முக்கிய வாக்குறுதிகள்ல ஒண்ணு. இப்ப ஏன் முதல்வர் அதை கண்டுபிடிக்கல? விசாரணை நடத்திட்டு தான் இருக்குது, வழக்கு போயிட்டு தானே இருக்குது. எத்தனை 3.5 ஆண்டு காலம் நல்ல ஆட்சி சொல்றீங்க, 3.5 ஆண்டு காலத்துல ஏன் இன்னும் அதை கண்டுபிடிக்கல அப்படின்ற ஒரு கேள்வி வருது. எல்லாமே வந்து 3 மணி நேரத்துல வந்து அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் சட்டத்துக்கு, சட்ட ஒழுங்கு கட்டுப்பட்டு எல்லாம் நடந்துதான் இருக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல தான் லா அண்ட் ஆர்டர் அருமையா இருக்குது இன்னைக்கு உண்மையிலே. அப்ப ஏன் கண்டுபிடிக்கல? 3.5 வருடமா என்ன பண்றாங்கன்ற கேள்வி கண்டுபிடிப்பாங்க வருதுல்ல. மேடம், கண்டுபிடிப்பாங்க. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, கண்டுபிடிப்பாங்க. நான் என்ன ஆட்சி சொல்றேன்னா, முடிஞ்சதுக்கு அப்புறம் மற்றொரு ஆட்சி மேல குற்றச்சாட்டு தூக்கி போடுவாங்க. அதெல்லாம் அப்படிப்பட்ட ஆட்சி திமுக ஆட்சி கிடையாது. நீங்க திமுக ஆட்சினால தமிழ்நாடு எல்லா துறைகளிலுமே வளர்ந்துருக்குது, சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்குது. இதை வந்து நீங்க தயவுசெய்து வந்து பெருமை தான் படணும் நடக்கிறதெல்லாம் பார்த்து. ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டதுக்கும் நம்ம பெருமைப்படணும். ஆம்ஸ்ட்ராங் கொலையில இந்த விசாரணை நடந்துட்டு இருக்கு, இந்த குற்றவாளிகளுக்கு பிடிச்சி உள்ள போட்டோமே. குற்றவாளிகளுக்கு தைரியம் எப்படி வருது? தண்டனைகள் கடுமையா இல்ல, பாருங்க ஈஸியா மேடம், விடுவிக்கப்படுறாங்க. தண்டனை வந்து நீதித்துறை வந்து கடுமையாக்கணும். என்ன இப்ப சதீஷ் கொடுத்திருக்காங்க, தூக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க அந்த பொண்ணை தள்ளி கொண்டதுக்கு, அந்த பரங்கிமலை ஸ்டேஷன்ல, தாமஸ் மவுண்ட்ல, அந்த அதுக்கு ஆதாரங்கள் வந்து ரொம்ப வலிமையா அது இருக்கு. வந்து அப்படி இல்லை மேடம். கண்டிப்பா நீதித்துறை வந்து தீர்ப்புகளை கடுமையாக்கணும். ஆனா உண்மையிலே தமிழக அரசு சிறப்பா செயல்படுது. இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், என்னோட அனுபவத்துல சொல்றேன். நான் என் அனுபவம் வந்து சிறு குறுகிய ஆண்டுகளா இருந்தா கூட நான் பார்த்த வரைக்கும் இன்னைக்கு திமுக அரசு மாதிரி சட்ட ஒழுங்கு, நல்லாட்சியை, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோட அட்மினிஸ்ட்ரேஷன், இன்னைக்கு அருண் ஐபிஎஸ், சங்கர் ஜிவால் அவர்களுடைய செயல்பாடுகள் காவல்துறையில மிக சிறப்பா இருக்கு. இதை தமிழ்நாடு மக்கள் ஒருத்தர் மனசாட்சி வச்சு யோசிச்சு பாருங்க. நீங்க இன்னைக்கு தமிழ்நாடு லா அண்ட் ஆர்டர் தான் சிறப்பா இருக்கு இந்தியாவிலே. அதனாலதான் வந்து மக்கள் என்ன பண்றாங்க, ஒரு மேடம் இது கிரைம் ரேட்ஸ் நடக்கும் மேடம். போஸ்டர் ஒட்டி இருந்தா கூட மக்கள் வந்து அந்த போஸ்டரை திட்டக்கூடிய அளவுக்கு ஒரு மன விருப்புல இருக்காங்க. கிரைம் ரேட்ஸ் நடக்கும் மேடம், அதை நீங்க பெருசாக்காதீங்க. அதை கடந்து நடக்கிற நல்ல விஷயங்கள் நீங்க பாருங்க தயவுசெய்து. கிரைம் ரேட்ஸால தான் மக்கள் வெளியே போகவே பயப்படுறாங்க. அதை பெருசா அப்படி நீங்க அதுக்கு என்ன தமிழ்நாடு உத்தரப்பிரதேஷ் மாதிரி இருக்குதா, இல்ல மத்திய பிரதேஷ் மாதிரி இருக்குதா, இல்ல சத்தீஸ்கர் மாதிரி இருக்குதா, இல்ல என்ன ஜார்க்கண்ட் மாதிரி இருக்கா, இல்ல வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட் மாதிரி இருக்கா தமிழ்நாடு? வட இந்தியாவில இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து தமிழகம் பாதுகாப்பான மாநிலம் இங்க கூட்டிட்டு வராங்க. இங்கேயே இந்த மாதிரி கிரைம் நடக்கும்போது தமிழ்நாடு நிறைய விஷயங்கள்ல ப்ராகிரஸிவா இருக்கு, அதை நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. நீங்க வந்து அந்த ஸ்டேட்டை தயவுசெய்து வந்து வட இந்தியாவை தமிழ்நாடோட கம்பேரே பண்ணாதீங்க. இல்ல நிச்சயமா அதை நம்ம சொல்லலாம். அது காரணம் யாரு? திமுக. அத வந்து பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், இன்னைக்கு தமிழகம் அந்த ஒரு பெயரை காப்பாற்ற
காப்பாற்றணும் அதை அப்படின்னு காப்பாற்றுறது வந்து திமுகவாலையும் முதலமைச்சர் ஸ்டாலினால தான் முடியும். வருங்கால எதிர்கால நம்பிக்கை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் தமிழ்நாடு வந்து உச்சபட்ச பல நிலைகள்ல உயரும். இன்னும் பல அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரங்கள் உருவாகிறதுக்கான ஏன் அப்படி நீங்க அப்படி பேசுறீங்க? ஏன் வந்து நீங்க அதான் சொல்றல மேடம், நீங்க தவறான புரிதல் நீங்க பேசுறீங்க. நீங்க பாருங்க, மக்களுடைய கருத்துக்களை தான் இந்த இடத்துல நம்ம 2026 இப்ப இதெல்லாம் சொல்றீங்கல்ல, 2026 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் இந்தியா கூட்டணி திமுக வந்து வெற்றி பெறும். மதசார்பற்ற ஜனநாயக சக்திகள், இடதுசாரி, காங்கிரஸ் நாங்களாம் கூட்டணி சேருவோம். அந்த கூட்டணி தொடரும். விசிகெல்லாம் கூட்டணி தொடரும். இதே கூட்டணி தொடரும். 2026 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் தமிழக முதலமைச்சராக தளபதி ஸ்டாலின் அவர்கள் அமர்வார். துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமர்வார். வருங்காலத்துடைய தமிழகத்தின் நம்பிக்கை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். நீ எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பா இனிமேல் திமுக ஆட்சி தான் தமிழ்நாட்டில் தொடரும். இனி பல ஆண்டுகள், 100 ஆண்டுகள் திமுக தான். யாராலையும் அசைக்க முடியாது. தமிழ்நாட்டுக்கு என்றுமே திமுக ஆட்சி தான் வேண்டும். முதலமைச்சர் ஸ்டாலினும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோட நல்லாட்சி, திராவிட மாடல் ஆட்சி தான் வேண்டும். இது பாருங்க, மக்கள் இந்த தீர்ப்பு கொடுக்குறாங்களா மட்டும் நீங்க பாருங்க. நீ இவ்வளவு பேசுறீங்களா, குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா, மக்கள் ரொம்ப அப்படி இருக்காங்கன்றீங்களா? இந்த எதிர்கட்சிகள், இந்த போலிகள் உட்காந்துக்கிட்டு, புரோக்கர்கள், கைக்கூலிகள் உட்காந்துக்கிட்டு தான் பேசுறாங்களா? இந்த RSS, பாஜக, சங்கிகள், சனாதன, ஜாதிவெறி, மதவெறி சக்திகள், அப்புறம் சில புரோக்கர்கள் இருக்கிறாங்க, கூலிகள், கைக்கூலிகள், அப்புறம் வந்து இந்த மாதிரி அரசியல் பிழைப்புவாதிகளாக இருக்காங்க தமிழ்நாட்டில். பல பேர் நான் சொல்ல வரும்ல, நீங்களே புரிஞ்சுக்கணும் யார் யாரை சொல்றேன்னு. இந்த நாடக கூத்தாடிகள்லாம் இருக்காங்கல்ல, என்ன வேணாலும் பண்ணட்டும், திரும்பியும் வந்து என்ன சொல்றது, இந்த நாடகக்காரர்களை வந்து வீழ்த்தி கண்டிப்பா வந்து தமிழ்நாட்டில் திராவிட மாடல் திமுக ஆட்சி தொடரும். எழுதி வச்சுக்கோங்க, நடக்கிறதுல மட்டும் பாருங்க. திமுக ஆட்சி தொடர்றதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது திமுகவுடன் கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகள் தான். அந்த கட்சிகளே வந்து இப்போ திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டுல ஒரு ஆதரவு. அது கற்பனை, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க வந்து வேல்முருகன் நேத்து கூட சொல்லிட்டாப்ல, நாங்க கூட்டணியில் தொடர்வோம்ட்டாரு. திருமாவளவன் வந்து கருத்தியல் கூட்டணி, இது கொள்கை கூட்டணி. இது வந்து அரசியல் சந்தர்ப்பவாத, சும்மா பணத்துக்கு பதவிக்கான கூட்டணி கிடையாது. இது கொள்கை கூட்டணி. மார்க்ஸ், அம்பேத்கர், பெரியார், கேளுங்க, மார்க்ஸ், அம்பேத்கர், பெரியார் என்ற கொள்கை ஆசான்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் கருத்தியலை ஏற்றுக்கொண்ட ஒரு மதசார்பற்ற ஜனநாயக சக்திகள், மனிதநேய சக்திகள். இது பெரியாரிய, அம்பேத்கரிய, மார்க்சிய கருத்தியலுக்கு நிக்கிற கூட்டணி. இது உடையாது. கொள்கை கூட்டணி காலத்திற்கு உடைய வாய்ப்பே கிடையாது. கொள்கை கூட்டணி காலத்திற்கேற்ப மாற வேண்டிய அவசியமே கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடங்குறதுல இருந்து இப்ப வரைக்கும் அவங்க திமுக தான் கூட்டணியில பயணிக்கிறாங்களா? திருமாவளவன் அவர்கள் கிளியரா சொல்லிட்டாரு, நாங்க என்றும் திமுக ஆதரவு தான், முதலமைச்சர் ஸ்டாலினோட ஆதரவு தான், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆதரவு சொல்லிட்டாப்ல. அந்த கூட்டணி வந்து நீங்க அசைக்கவே முடியும். இடதுசாரிகள், இப்ப சண்முகமா வந்திருக்காரு, மாநில ஒரு செயலராக வந்திருக்காரு சண்முகம், அவரும் வந்து இந்த கூட்டணி உறுதியா தொடரும்ட்டாங்க. CPM அது நிலைப்பாட்டில் இருக்கு, CPI இருக்குது, எல்லாருமே மதிமுக இருந்து மதிமுக வைக்கவே சொல்லிட்டாரு போன வாரம், திமுக ஆட்சியை அகற்றுவதே நான் என் உயிருள்ளவரை விட மாட்டேன்ட்டாரு. அதுல வந்து இது மாதிரி கூட்டணி உலக அரசியல், இந்திய அரசியலே கிடையாது. இதே வைகோ வந்து யாரும் பணம் பதவிக்கு இல்ல, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. எல்லாம் வந்து கொள்கைக்கு நிக்கிறாங்க. தமிழ்நாட்டை பாதுகாக்கணும், தமிழ் மக்களை பாதுகாக்கணும். இந்த பாசிச சக்திகள், RSS, பாஜக, சங்கிகள், பாசிச சக்திகள், மதவெறி, சாதிவெறி சக்திகள் தமிழ்நாட்டுக்குள்ள விடக்கூடாதுன்றதுல நாங்க எல்லாருமே உறுதியா இருக்கோம். விடவே மாட்டோம் RSS, பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள. இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து இன்னைக்கு நல்லாட்சி நடக்குது. இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் கல்வியில, சுகாதாரம், உட்கட்டமைப்பு, உயர்கல்வி, எல்லா துறைகளும், வேலைவாய்ப்பு, எல்லா பொருளாதாரத்துல இருந்து எல்லாத்துலயும் லிவிங் ஸ்டாண்டர்டு எல்லாத்துலயுமே நீங்க உயர்ந்திருக்கிறாங்க. தமிழ்நாடு வந்து இந்தியாலே டாப்ல இருக்குன்னா எல்லா துறைகள்லயுமே, கல்வியா இருக்கட்டும், சுகாதாரமா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே தமிழ்நாடு டாப்ல இருக்குன்னா காரணம் பெரியார், அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், திராவிட மாடல் ஆட்சி, திமுக, முதலமைச்சர் MK ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அப்படி இருந்தா கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் சட்ட ஒழுங்கு சரியாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவா நிக்க வேண்டியதானே. சட்ட ஒழுங்கு சீர்கேட்டு இருக்குன்னு எதிராக ஒரு நிலைப்பாடு போராட இதே கூட்டணி கட்சிகள் வந்து இன்னைக்கு ஜனநாயக முறைப்படி அவங்க கருத்தை பதிவு பண்ண முடியுது. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராகவோ, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராகவோ, திமுகவுக்கு எதிராகவோ கருத்தை சொல்ல முடியுது. கருத்து மட்டும் தான் சொல்ல முடியுது. கேளுங்க. அது காரணம் முதலமைச்சர் ஸ்டாலினும் திமுகவும் திராவிட மாடல் ஆட்சியும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் ஜனநாயகத்தை கடைபிடிக்கிறாங்க. அதனாலதான் இவங்களால கருத்து சொல்ல முடியுது. கருத்து சொல்ல உரிமை இருக்குது உங்களுக்கு. குறைகளை சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அது முதலமைச்சர் ஸ்டாலினே வரவேற்பாரு, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே வரவேற்பாங்க. எப்பவுமே வந்து சொல்லி முடிச்சிடுறேன், அவங்க வந்து எதிர்கருத்துக்கள் இருந்தாலும், கிரிட்டிசிசம் இருந்தாலும், விமர்சனம் இருந்தாலும் வரவேற்று அதை திருத்திக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அவங்ககிட்ட இருக்குது. அப்படிப்பட்ட ஆகச்சிறந்த தலைவர்கள் 2 பேரும், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும். அதனால யோசிச்சு பாருங்க, இது ஜெயலலிதா அம்மா இருந்தா, அந்த அம்மா முதலமைச்சர் இருந்தா இப்படி முதல்ல வந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் பேச முடியுமா? முதல்ல பேசினா அவங்க கூட்டணியில் இருப்பாங்களா? முதல்ல அவங்க அமைச்சராக இருக்க முடியுமா? இல்லை அவங்க MP MLA இருக்க முடியுமா? அப்போ இப்போ யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நான்லாம் வந்து வியந்து பார்க்குறேன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை. எவ்வளவு எளிமை, எவ்வளவு சாதாரணமா எல்லாரையும் அரவணைத்து, எல்லாரையும் வந்து கைகூப்பி, எல்லார்ட்டையும் வந்து ஒரு நல்ல ஒரு பக்குவமா பேசுறது, பழகுறது, அவரோட செயல்பாடுகள் பாருங்க. சாதாரண நடந்து போறாரு, சாதாரணமா எளிமையா இருக்கிறாரு. இப்படிப்பட்ட CM நீங்க தமிழ்நாட்டுல, உலகத்துல எங்கேயா கிடைக்குமா? இந்தியால எங்கேயா கிடைக்குமா?
எளிமையா இருக்கவருக்கு பின்னாடி 10 கான்வாய்க்காரர்கள் தேவை கிடையாது. மேடம் அது ஜிஜெட் பிளஸ் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க மேடம். நீங்க என்ன அதுக்குன்னு வந்து காரே இல்லாம அந்த காமராஜர் போற மாதிரி போய் சொல்றீங்களா? எளிமையா காலத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாம் மாறுது மேடம். ஜெட் பிளஸ் செக்யூரிட்டி எஸ்பிஜி போட்டிருக்காங்க பிரதமருக்கு. எளிமை அதை நான் கேட்க என்பதற்கு அது முடியுமா? அடையாளம் கிடையாதுல்ல. இப்ப பிரதமர் மோடி 8400 கோடி பிளைட்ல போறாப்ல, 10 லட்சத்துக்கு சூட்டு போடுறாரு, அவர் அவரும் பல எளிமையா மேக்கப் இருக்காருன்னு போடுறாரு. நாங்க அதெல்லாம் கேட்க சொல்லலையே. முடியுமா நாங்க? அவர் எளிமையா இருக்காருன்னு யாரும் முதலமைச்சர் சொல்லலையே. ஸ்டாலின் மாதிரி ஒரு எளிமையான முதலமைச்சர் இந்தியாலே கிடையாது. நான் அடிச்சு சொல்லுவேன். அது காமராஜருக்கு அடுத்து அவர் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் என்னைய பொறுத்தவரை. அதனால வந்து நீங்க வந்து தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. நமக்கு வந்து இருக்கிறதுல யார் பெட்டர் நீங்க பாருங்க. இல்ல, கருத்து இந்தியால இருக்கிற சுதந்திரம் தலைவர்கள் இங்க தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் ஃபார் பெட்டர்.